So first question இருந்துட்டு law of the return to scale refers to the dash law of factors of production கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. லாங் ரன் அனாலிசிஸோட தான் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலு. நமக்கு ஷார்ட் ரனுக்கு இருந்துட்டு லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இருந்துட்டு நமக்கு வரும். ஓகே, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் இருந்துட்டு ஓகே, த பாயிண்ட் வேர் total product is at maximum. Total product maximum indicates that the beginning of the production function, point of the diminishing or point of optimal. So நீங்க ஆப்டிமல் தான் கரெக்ட். ஸோ செகண்டும் கரெக்ட். ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் தான் நமக்கு இருந்துட்டு ஆப்டிமல் பாயிண்ட். ஸோ அதான் இருந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு. இது நமக்கு ஷார்ட் ரன் கேஸ்ல வரும். இது அடுத்து, if the ISO cost line shift outwards, what does it imply about the total cost of production? So total cost of production என்ன ஆயிருக்கும்? ஸோ அதுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஆப்ஷன் 3, total cost of production decreases. ஸோ இப்படி இருக்கிறப்ப, ஸோ இதான் நம்மளோட ஐசோ காஸ்ட் லைனு. ஷிஃப்ட் அவுட்வர்ட்ஸ், டைரக்டா நமக்கு அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா நமக்கு என்ன இருக்கும்? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். C is equal to RK plus WL. ஸோ எப்போ இருந்துட்டு நமக்கு இதா இருந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் கரெக்டா? ஸோ இதுல நம்ம இருந்துட்டு இந்த இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியலா லைன் இருக்குன்னா இதுல நம்ம இருந்துட்டு எப்பெல்லாம் அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும்? ஒன்னு பிரைஸ் ஆஃப் லேபர், பிரைஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் பிரைஸ் ஆஃப் லேபர் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆனா நமக்கு இருந்துட்டு அதே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுக்கிட்டு தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு நம்மளால அதிகமா வாங்க முடியும். ஏன்னா இங்க நம்ம மெஷர் பண்றதே கேபிட்டல் லேபர் தான் மெஷர் பண்ணுவோம். சப்போஸ் வேஜஸ் குறைஞ்சுன்னா நம்மளால அதிகமா வாங்க முடியும், அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். இல்ல கேபிட்டலோட பிரைஸ் குறைஞ்சுன்னா நமக்கு இப்படி அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும் இந்த இப்படி லேபர். பட் ஆனா இங்க மொத்தமா டோட்டலா அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, டில்ட் ஆகுதுன்னு சொல்ல. ஸோ டில்ட் ஆகுது அப்ப இது ரெண்டுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஃபுல்லா பேரலா அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பேரலல் அவுட்வர்ட் ஷிஃப்ட்ன்றப்ப நம்ம இப்போ மேபி நான் 1 lakh தான் பிசினஸ்ல போட்டிருப்பேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 உள்ள கொண்டு வரேன். இப்போ என்னோட டோட்டல் கேபிட்டல் 1,50,000 ஆயிடுச்சு. ஸோ இது இருந்துட்டு 1 lakh லைனு, இது 1,50,000 லைன். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? டோட்டல் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேஸ் மேபி நீங்க மிஸ் பண்ணது இருந்துட்டு மேபி இந்த பிரைஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் குறையிறப்ப ஷிஃப்ட் ஆகும்ல, அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். அந்த பேசிஸ்ல நீங்க எடுத்துருக்கலாம், அதுவும் கரெக்ட் தான். பட் ஆனா இது ஜென்ரலா ஷிஃப்ட்னு கேட்டு இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் கேட்கணும்னா இந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா வேஜஸ், பிரைஸ் ஆஃப் லேபர் குறையுது. ஸோ அப்ப உங்களுக்கு ஐசோ காஸ்ட் லைன் எப்படி ஷிஃப்ட் ஆகும், ஷிஃப்ட்டை பத்தி கேட்பாங்க அப்படி போறப்ப. இங்க ஆனா ஆல்ரெடி ஷிஃப்ட் அவுட்வர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவுட்வர்ட்ஸ்ன்னு போறப்ப நம்ம டைரக்டா இருந்துட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் தான் இருந்துட்டு நமக்கு எடுக்கும். ஓகே, இது கிட்டத்தட்ட நம்மளோட பட்ஜெட் லைன் மாதிரி தான். பட்ஜெட் லைன் நம்ம என்ன எடுப்போம்? இன்கம் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் பிரைஸ் ஆஃப் ஒய் இன்டூ ஒய். கரெக்டா? பட்ஜெட் லைன்ல என்ன ஆகும்? இன்கம் இன்க்ரீஸ் ஆனா ரைட்ல வெளியே ஷிஃப்ட் ஆகும்ல, மொத்தமா வெளியே ஷிஃப்ட் ஆகும்ல. அதே மாதிரிதான் இங்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா ஷிஃப்ட் ஆகும். பட்ஜெட் லைன்ல அதே மாதிரிதான். பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வெளியே தான் ஷிஃப்ட் ஆகும், ஏன்னா நம்ம நிறைய வாங்க முடியும். எக்ஸோட பிரைஸ் குறைஞ்சுன்னா நம்மளால இன்னும் நிறைய அதே இன்கம், என்னோட இன்கம் 1000 rupeesனா 1000 rupeesல இன்னும் நிறைய நாள் எக்ஸ் வாங்க முடியும். ஆனா அதே இது இருந்துட்டு இன்கமே எனக்கு இப்ப 2000 ஆயிடுச்சுன்னா பேரலல் ஷிஃப்ட் இருந்துட்டு இருக்கும். ஓகே, கிளியரா? சோ இதுல ஏதான் ஆன்சர், பி இல்ல. அடுத்து கிளியர் பண்ண முடியாதா? ஓகே, அடுத்து ஐசோ காஸ்ட் லைன் ரெப்ரசன்ட்ஸ். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் 4th கொஸ்டின் தானே?
Fourth question, ஆமா சார். different combination of factors the firm can purchase with the given monetary outlay. Correct. இது கரெக்ட். ஐசோ காஸ்ட்லைன் இருந்துட்டு கிவன் மானிட்டரி அவுட்லே, மானிட்டரி காஸ்ட் அவுட்லே இதான் முக்கியம். இருக்கிற காஸ்ட்டை வச்சு நம்மளால எவ்வளவு வாங்க முடியும், ஃபேக்டர்ஸ் என்ன காம்பினேஷன்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ இது கரெக்ட். இதோட ஆன்சர் என்ன? இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் that produce the same level of output. இதோட பேர் என்ன? ஐசோகாண்ட். ஐசோகாண்ட். சூப்பர். இதுதான் ஐசோகாண்ட், இது ஐசோகாஸ்டோட டெஃபினிஷன். அடுத்து எம்ஆர்எஸ். Fifth question. Okay. MRS measures the rate at which the firm can, MRTS. Okay. Rate at which firm can substitute one input for another while keeping the output constant. Product output fixed number, change in output. Okay. So நீங்க என்ன ஆன்சர்? ஃபிஃப்த் ஏ தான் கரெக்ட். என்ன ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றப்ப அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதான் எம்ஆர்டிஎஸ். ஏன்னா ஒரு ஐசோகான்ட்ல ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட்டை தான் இருந்துட்டு நம்ம காட்டுவோம். அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு இந்த குவான்டிட்டி இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பெஸ்ட் டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸை தான் இருந்துட்டு நமக்கு ஐசோகான் இருந்துட்டு காட்டும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். ஓகே, விச் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் அ டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட்? ஸோ டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தடுக்கு நீங்க இருந்துட்டு எக்ஸ்என், சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு எக்ஸ்என் ஜெட் கொடுத்துருக்கீங்க, பி ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ் அண்ட் ஜெட். ஓகே, ஏன்னா இதுல லேபர் கம்மியா இருக்கு, இதுல கேபிட்டல் கம்மியா இருக்கு. y இருந்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ரெண்டுலயுமே இருந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு ஒரு வகையில. ஸோ கரெக்ட் தான், எக்ஸ் அண்ட் ஜெட் கரெக்ட். சூப்பர். அடுத்து செவன்த் கொஸ்டின். இன்புட்ஸ் விச் கேனாட் பி வேரிட் இன் ஷார்ட் ரன் பீரியட் இஸ் நோன் அஸ், இது டைரக்ட் கொஸ்டின், ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர். கரெக்ட், இதுவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. In which year Alfred Marshall introduced the element of time in production decision? இதுக்கு நீங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்கீங்க? இதை எயித்து கொஸ்டினா? எயித்துக்கு சி. 1901, 1890 இல்லையா? 1890 தான். ஓ, சி தான் கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் தான் மாத்தி பார்த்துட்டு. ஓகே, நான் பீன்னு நினைச்சேன். 1890. ஓகே, அப்ப கரெக்ட். ஷார்ட் ரன் இது அவரோட, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவரோட புக் நேம் இருந்துட்டு, புக் நேம் கரெக்டா ஞாபகம் இல்லை, ஏதோ பொலிட்டிக்கல் எக்கானமின்னு தான் வரும். ஓகே, நான் புக் நேம் பார்த்து சொல்றேன், ஏன்னா புக் நேம் எதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல கூட உங்களுக்கு அந்த டைமண்ட் வாட்டர் பாராடாக்ஸ் எந்த புக்ல கொடுத்திருந்தாங்கன்னு கூட இல்ல, ஃபிக்ஸ் அண்ட் ஆலன் தியரி எந்த புக்ல கொடுத்திருந்தாங்கன்னு கூட கேட்டிருந்தாங்களே, வேல்யூ அண்ட் கேபிட்டல் புக்ல அப்படின்னு கூட நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ எதுக்குன்ட்டு இதுக்கு நம்ம புக் நேமும் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அது அடிச்சா வந்துடும். 1890 அவர் கொடுத்த புக்ல தான் இருந்துட்டு இந்த தியரிஸ் எல்லாமே கொடுத்தாரு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல. அடுத்து நைன்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபி அண்ட் எம்பி? இதுக்கு நீங்க என்ன 9C கொடுத்துருக்கீங்க? டிபி டிக்ரீசிங் when MP is positive. தப்பு தான், இதுதான் தப்பு. மற்ற எல்லாமே சாரி, ஆன்சர் கரெக்ட். ஆனா இது ஒண்ணுதான் இருந்துட்டு ரிலேஷன்ஷிப் இல்லை, மற்ற எல்லாமே டிபி அண்ட் எம்பி. ஓ, which one of the following is not the not. ஓ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, நீங்க இதுலதான் நீங்க சி ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ சி அண்ட் டி கரெக்ட். ஏன்னா டிபி அண்ட் எம்பி ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் கிடையாது, டிபி எம்பி ஈக்குவலா இருக்கவே இருக்காது. அண்ட் டிபி டிக்ரீசிங் when MP is பாசிட்டிவ் கிடையாது, எம்பி இருந்துட்டு நெகட்டிவ் ஆயிடும். இது நமக்கு கரெக்ட். இதான் நம்ம தேர்ட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். சாரி, செகண்ட் ஸ்டேஜோட லாஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஸ்டேஜோட கடைசி பாயிண்ட்ல டிபி இஸ் மேக்ஸிமம் when MP is 0. அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், டிபி இன்க்ரீசஸ் அட் an increasing rate when MP is positive. ஸோ இது ரெண்டும் தான், இது ரெண்டும் தான் இருந்துட்டு தப்பு. நீங்களும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்த 10th கொஸ்டின். விச் இஸ் த ஃபார்முலா ஃபார் MP? இதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 10th கொஸ்டின் ஏ சொல்லியிருக்கீங்க. 10th ஏ தானே சொல்லியிருக்கீங்க? ஆமா. 10th ஏ, MP is equal to change in Q by change in L. லேபர் ஒரு லேபர் எக்ஸ்ட்ராவா கொண்டு வரப்ப நமக்கு அவுட்புட் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம மார்ஜினல் ப்ராடக்ட்ல பார்ப்போம். ஸோ இதுவும் கரெக்ட் தான்.
ஓ நம்பரிங் தப்பா பண்ணியிருக்கேனா? 10க்கு அப்புறம் 12ன்னு போட்டானா? 11 இல்லை. ஓகே ஓகே. பட் நீங்களும் ஓஎம்ஆர்ல 11 விட்டுட்டீங்களா? ஆமாம். ஓகே. 12 இருந்துட்டு பி போட்டிருக்கீங்க. ஓகே இருங்க. In the third stage of shortened production, AP curve will be. ஓ ஏபி கர்வ் பத்தி கொஸ்டின். தேர்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்? ஃபால் கண்டினியூஸ்லி அண்ட் நெவர் டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். Never touch. கரெக்ட். ஏன்னா அது எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸை Negative டச்சே பண்ணாது. ஏன்னா touch ஆவரேஜ் பண்ணாது. ப்ராடக்ட் டோட்டல் ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் அது டச் பண்ணவே பண்ணாது. ஏன்னா டிபி பை கியூ தானே. ஸோ டிபி பை எல் சாரி. ஸோ அப்படின்றப்ப நமக்கு டச்சே பண்ணாது அதை. ஓகே பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். 13க்கு ஏ ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஐசோகான் ரெப்ரசன்ட் தி காம்பினேஷன் ஆஃப் இன்புட் ப்ரொடியூஸ் த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் டோட்டல் ப்ராடக்ட். கரெக்ட் தான். அந்த ஒரு ஐசோகான் இருந்துட்டு எவ்வளவு டோட்டல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதான் நமக்கு காட்டும். கரெக்ட். ஸோ இப்போ 100னா 100 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன காம்பினேஷன்றதா நமக்கு ஐசோகான். ஓகே கரெக்ட். 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் இருந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐசோகான் ஆர் இன்க்ரீசிங் அலாங் த ப்ராடக்ட் லைன் எக்ஸிபிட்ஸ். நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? டி. ஆல் ஆஃப் த அபவ் போட்டிருக்கீங்க. ஆல் ஆஃப் த அபவ் கிடையாது. டிஸ்டன்ஸ் இருந்துட்டு போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா, அதாவது நம்ம ப்ராடக்ட் லைன் கான்செப்ட் எடுத்தோம்ல, அந்த லைனை வச்சு நம்ம இருந்துட்டு ப்ராடக்ட் லைன் இருந்துட்டு ஒரு சக்சசிவ் ஐசோகான்ஸுக்கு இது கனெக்ட் பண்ணி வர லைனு. அந்த லைனை வச்சு அதோட அந்த லைன்ல இருந்து இந்த லைன் மூலியமா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐசோகான் இருந்துட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் லைன் மூலியமா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐசோகான் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா அது டிக்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு கர்வ், இங்க ஒன்று, அப்புறம் இங்க இருக்கு. இப்படி இருக்குன்னா முதல்ல இதை 2 ப்ரொடியூஸ் பண்றேன். 2 கேபிட்டல் அண்ட் 2 லேபர்னு ப்ரொடியூஸ் பண்றேன். இது 100 யூனிட்ஸ். 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு இங்க எவ்வளவு தேவைப்படுதுன்னா ஒரு 7 தேவைப்படுது. அதாவது டபுள் த அவுட்புட் இது பண்றதுக்கு மோர் தேன் டபுள் த லேபர் அண்ட் கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அப்போ என்னது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போறப்ப மேபி எனக்கு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஆர் ஒரு 18 லேபர் அண்ட் 18 கேபிட்டல் தேவைப்படுது. ஓகே 18 லேபர் அண்ட் 18 கேபிட்டல் அப்படின்னா என்னது? இந்த கர்வ்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இன்னும் தள்ளி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இன்க்ரீஸ் அலாங் த ப்ராடக்ட் லைன் எக்ஸிபிட்ஸ் டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அதே இருந்துட்டு டிஸ்டன்ஸ் நமக்கு கம்மி ஆயிட்டே போச்சுன்னா அதே இது டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிட்டே போச்சுன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல்னா என்ன? 2 லேபர் 2 கேபிட்டல் வச்சு நான் 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆனா 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு மேபி 3 லேபர் 3 கேபிட்டலே இருந்துட்டு போகும் அப்படின்ற கேஸ். அப்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? டபுள் த லேபர்ன்றப்ப நம்ம டபுள் த இதுன்றப்ப நம்ம மேபி 300 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 4 லேபர் அண்ட் 4 டபுள்னா 2ல இருந்து 4. ஆனா இங்க இருந்துட்டு அவுட்புட் மோர் தேன் டபுள் ஆயிடுச்சு. டபுள் த அவுட்புட்னா 200 தான் வந்திருக்கணும், மோர் தேன் டபுள் ஆயிடுச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. அவுட்புட்டை நம்ம இது பண்ற டிஸ்டன்ஸ் இருந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இது இருந்துட்டு நமக்கு இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். கர்வ்ஸ்க்கு நடுவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஒருக்கா நீங்க அந்த நான் ஸ்லைட் ஷேர் பண்ணேன் இல்லையா, இந்த லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அதை எடுத்து பாருங்க. அதுல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி வாங்க, நம்ம ஒருக்கா அதை வேணா ஒருக்கா நான் ரிவைஸ் பண்ணி விடுறேன். ஓகே இது மட்டும் இந்த 14th கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து 15th கொஸ்டின் என்னது? 15th நீங்க சி சொல்லியிருக்கீங்க. என்னது? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? என்ன? ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபார்ம் இஸ் அட்டைன்ட் அட் த பாயிண்ட் வேர் ஐசோகான் இஸ் டேஞ்சன்ட் டு தி ஐசோகாஸ் லைன். கரெக்ட். Equilibrium of the form is attained at the point where the slope of the isocont is equal to slope of the isocont. Correct. Okay. MRTS is equal to W by R. இதான நம்மளோட slope of the isocont, slope of the isocos. Okay. 16th question. 16th question என்ன?
what does the slope of the isocost line represent in the context of production economics? The rate at which total cost changes with respect to uh, the level of output, the rate at which total variable cost changes with the respective level of output. Now, the ratio of prices of two inputs, the level of output at which the isocost line intersects the y-axis. Okay, slope of the isoconceptன்றது நமக்கு the ratio of prices of two inputs தானே. W by R தானே slope. ஆமா ஆமா W by R தான் slope. நீங்க 16th ஒன்னுக்கு A ஆன்சர் மார்க் பண்ணிருக்கீங்க. The rate at which total cost changes with respect to level of output கிடையாது. அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிறது இல்லை. நமக்கு ஐசோகாஸ்ட் லைன்ன்றது prices of labor and capital வச்சு தானே இருந்துட்டு நம்ம ஐசோகாஸ்ட் லைனை டிட்டர்மைன் பண்றோம். C is equal to RK plus WL. இதுதான் ஈக்குவேஷன்ல அவுட்புட்டே இல்லையே. ஈக்குவேஷன்ல ஆமா அவுட்புட்டே வரல இல்ல. ம் ஸோ பிரைஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர் நம்ம படிக்கிறப்பே படிச்சோம். ஐசோ குவான்ட் இருந்துட்டு டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்துட்டு காட்டும். அந்த இதுல எக்கனாமிக் எஃபிஷியன்சியை தான் காட்டும். எக்கனாமிக் எஃபிஷியன்சினால என்னது ப்ரைசஸ் வந்துடும். எக்கானமினால என்ன மணி தானே, மணி வந்துடும்ல எப்படியும். அந்த ஆமா சார் பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க சொன்னீங்கல்ல கரெக்டா. இப்ப ஸ்லோப் ஆஃப் த ஐசோகான்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் த ஐசோகாஸ்ட் லைன் W by R தானே. W by R ஆமா ன்றதா சார் ரேஷியோ ஆஃப் பிரைசஸ் ஆஃப் த டூ இன்புட்ஸோட பிரைஸ். ஸோ சி தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, ஓகே அடுத்து 17th question. Method of production which lies outside the rigid line are considered as inefficient because நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 17 இருந்துட்டு சி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா ஆக்சுவலா பி தான் கரெக்ட். ரிஜிட் லைனுக்கு வெளியே நெகட்டிவ் ஆயிடும், ஆனா ரிஜிட் லைனுக்கு மேலதான் ஜீரோவா இருக்கும். ரெண்டு ரிஜிட் லைன் இருந்துட்டு வரும் நமக்கு. லோயர் ரிஜிட் லைன், அப்பர் ரிஜிட் லைன் நம்ம படிச்சிருப்போம் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு. இந்த அப்பர் ரிஜிட் லைன் பூரா எம்பி மாறுது கே, இது கேஎல்னா எம்பி கே வந்துட்டு ஜீரோ எந்த அந்த பாயிண்ட். அதே மாதிரி இது எம்பிஎல் ஜீரோ. ரிஜிட் லைன்ன்றது எந்த பாயிண்ட்ல இருந்துட்டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் ஜீரோவா இருக்கும், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் ஜீரோவா இருக்கும், அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வர்றது தான். அதுக்கு மேல போயிடுச்சுனாலே மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் நெகட்டிவ். அதனாலதான் இருந்துட்டு இன்எஃபிஷியன்ட் எடுப்போம். இதை நான் ஷார்ட் ரன் கூட ரிலேட் பண்ணி கூட சொல்லியிருப்பேன். ஷார்ட் ரன்ல எப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் கர்வ் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஆகுதோ அப்போ டோட்டல் ப்ராடக்ட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ்ல ப்ரொடியூசர் பண்ண மாட்டாங்க, மேக்சிமம் பாயிண்டோட நிறுத்திடுவாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு பார்த்துருக்கோம். அதுக்கு மேல ஃபுல்லா ஜீரோ அப்படின்னு அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நெகட்டிவ். இந்த பாயிண்ட் வரைக்கும் இதுக்குள்ளார பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருந்து இந்த பாயிண்ட்ல ஜீரோ ஆயிடும். ஸோ இதுக்கு மேல உள்ள பாயிண்ட்ல நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிறது டெக்னிக்கல் நம்ம சொல்றதே ஐசோகான்றது டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தடை தான் சொல்லணும்னு இருக்கோம். எஃபிஷியன்ட் மெத்தட்னா பாசிட்டிவ் டு ஜீரோ வரைக்கும் தான் இருந்துட்டு எஃபிஷியன்ட் மெத்தட். அதுக்கு மேல உள்ளது எல்லாமே நம்ம இருந்துட்டு இது பண்ணிடுவோம். ஸோ ரிஜிட் லைன் அதை பிரிச்சு உள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு நெகட்டிவ், ஏன்னா இது அவுட் சைடுன்னு தான் கேட்டிருக்காங்க. அவுட் சைடு த ரிஜிட் லைன் தான் கேட்டிருக்காங்க. ரிஜிட் லைனுக்கு வெளியேன்றப்ப நமக்கு நெகட்டிவ். இப்போ நம்ம ஜீரோன்னு கேட்டாங்கன்னா ஆன் த ரிஜிட் லைன். ஓகே சப்போஸ் இது இருந்துட்டு क्वेश्चन which lies on the rigid line, outsideக்கு பதிலா on the rigid line கேட்டாங்கன்னா நீங்க சொன்ன எம்பி ஃபேக்டர் ஆர் ஜீரோன்றது கரெக்ட். இன்சைட்னா எம்பி ஆஃப் ஃபேக்டர்ஸ்னா பாசிட்டிவ். இன்சைட் அவ்வளவுதான். அடுத்து 17, 18 இருந்துட்டு ஐசோகான் is convex to the origin because of diminishing MRTS. கரெக்ட், நீங்களும் diminishing MRTS தான் போட்டிருக்கீங்க. சூப்பர். அடுத்து 19, combination of capital and labor from the equilibrium point of the firm known as 19D, all of the above. அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருந்துட்டு நமக்கு டெக்னிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் அதான் ஆப்டிமல் பாயிண்ட்டும் கூட. காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே, நீங்களும் அதான் போட்டிருக்கீங்க கரெக்ட். 20, ஆவரேஜ் ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் வென் மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. 20A போட்டிருக்கீங்களா? சூப்பர், 20A தான் கரெக்ட்.
அந்த பாயிண்ட்ல தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட கடைசி பாயிண்ட். கடைசி பாயிண்ட். கடைசி பாயிண்ட்ல எம்பியும் ஏபியும் ஈக்குவலா இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் Equal ஆ. ஏபி இருந்துட்டு மேக்சிமமா இருக்கும். ஓகே, அடுத்து 23. 23 என்ன ஏ மார்க் பண்ணிருக்கீங்க. மார்ஜினல் காஸ்ட் இஸ் will always rise more sharply than ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். கரெக்ட் தான், நீங்களும் 23 ஏ தான் போட்டிருக்கீங்க. இது எதுனா எப்ப ரைஸ் ஆகும், ஷார்ப்பா ரைஸ் ஆகிறது இருந்துட்டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்குன்னா அதுக்கு மேல இந்த பாயிண்ட், இந்த மினிமம் பாயிண்ட்டுக்கு மேல ஷார்ப்பா ரைஸ் ஆகும். ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுக்கு மேலதான், இதெல்லாம் கிடையாது. அடுத்து 24. which of the following causes demand of the product to decrease? டிமாண்ட் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எதெல்லாம் ரீசனா இருக்கும் அதான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன போட்டிருக்கீங்க, 24 இருந்துட்டு டி ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. ஸோ பிசிடி, ஸோ நான் பிசிடி மட்டும் பார்க்குறேன். ஏ டிக்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட். கரெக்ட். ஏன்னா ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் குறைஞ்சிச்சுன்னா எல்லாரும் டீ காஃபி எக்ஸாம்பிள்ல டீயோட ப்ரைஸ் குறைஞ்சுன்னா, நான் காஃபி ப்ரொடியூஸ் பண்றேன்னா எல்லாரும் டீ வாங்க போயிடுவாங்க, அதனால என்னோட டிமாண்ட் இருந்துட்டு குறைஞ்சு போயிடும். ஓகே ஓகே, இப்போ இதான் இருந்துட்டு இந்த கேஸ் தான் இருந்துட்டு நமக்கு இப்ப ரியல் எக்ஸாம்பிள்ல பார்க்கணும்னா இந்த எல்பிஜிக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் நடந்துட்டு இருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் எல்பிஜியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால இப்ப நிறைய பேர் இருந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வோட டிமாண்ட் இருந்துட்டு அதிகமாயிடுச்சு. இதோட ஆப்போசிட் எஃபெக்ட், அங்க பிரைஸ் டிக்ரீஸ் ஆறதுனால இங்க டிமாண்ட் குறையுது, இங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆறதுனால இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் எஃபெக்ட். ஸோ இதுதான் பிரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் குட். ஸோ கரெக்ட், பி கரெக்ட். என்ன இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்ட் குறையும். ஸோ அதை இப்போ இதே இதுல நம்ம பார்த்தோம்னா பெட்ரோல் பிரைஸ் நம்ம பைக் யூசேஜ் வச்சுக்கலாம். இப்போ பெட்ரோல் பிரைஸ் 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஸோ இதனாலேயும் நம்ம சில பேர் இருந்துட்டு பெட்ரோல் பிரைஸுக்கு பயந்துட்டு பைக் யூஸ் பண்றதை கம்மி பண்ணலாம். ஸோ அந்த கேஸ், ஸோ டிமாண்ட் குறையுது. கரெக்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்கீங்க, டி சொல்லியிருக்கீங்க. இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ். சப்ஸ்டியூட்ஸ் அதிகமாக அவைலபிள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு நமக்கு டிமாண்ட் குறையும். ஸோ இதே பைக் எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் இன்னும் அதிகமாக பஸ்ஸஸ் விட ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப நிறைய பஸ்ஸஸ் விட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா இடத்துக்கும் பாயிண்ட்டுக்கு 2 minutes ஒன்ஸ் பஸ் இருக்கு அப்படின்ற கேஸ், இல்ல த்ரூ பஸ்ஸஸ்லாம் நிறைய விடுறாங்க, ஒரு பாயிண்ட்ல இருந்து 20 பாயிண்ட் கொடுறாங்கன்னா கண்டிப்பா அதிக பேர் பைக் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்தா ஸோ அதனால பைக்கோட டிமாண்டும் இருந்துட்டு நமக்கு குறையும். ஸோ பிசிடி கரெக்ட். நீங்க விட்டது 2 தான். இன்க்ரீஸ் இன் டேஸ்ட் ஆஃப் த கன்சியூமர். டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால இதை விட்டுருக்கீங்க. இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம நார்மல், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இது பாக்குறப்ப கூடுன்னு சொல்லிட்டாலே நீங்க நார்மல் கூடு தான் வச்சுக்கணும் மைண்ட்ல. கொஸ்டின்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துருப்போம், நார்மல் கூடு இன்ஃபீரியர் கூடுன்னு. இன்ஃபீரியர் கூடுன்னு மென்ஷன் பண்ணாதான் நீங்க இன்ஃபீரியர் கூட பத்தி யோசிக்கணும், சரியா? இல்ல கொஸ்டின்ல இன்ஃபீரியர் கூடு இல்லாட்டினா அதை பத்தி யோசிக்காது. ஏன்னா இன்ஃபீரியர் கூடுக்கு இன்கம் ஆஃப் த கன்சியூமருக்கு டிஃப்ரெண்ட் இது வரும். கன்சியூமர் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபீரியர் கூடுக்கு டிமாண்ட் குறையும். இப்ப இது இன்ஃபீரியர் கூடா இருந்துச்சுன்னா இந்த இது இருந்துட்டு ஆப்ஷன்ல கரெக்டா வந்திருக்கும், ஏ ஆப்ஷன். ஓகே, அதனால எப்பயுமே கொஸ்டின்ல வெறும் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது நார்மல் கூடு தான் நமக்கு. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நார்மல் கூடுக்கு. ஸோ அதனால நம்ம இதை எடுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து 25. 25 என்ன போத்தும் கரெக்ட்னு போட்டிருக்கீங்களா? 25 என்ன டி கரெக்ட், போத்தும் கரெக்ட். அண்ட் ஏவோட எக்ஸ்பிளனேஷன் தான் பி. நார்மல் இருந்துட்டு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி தான் சொல்லணும். அது வந்து ஒரு கான்செப்ஷன் ஆஃப் விச் இஸ் குட் ஆர் வாட் இஸ் குட் ஆர் வாட் இஸ் பேட். அதான் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்து 26th கன்சியூமர் சர்ப்ளஸ் பத்தி. கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் வாட் வி ப்ரிப்பேர் டு பே மைனஸ் வாட் வி ஆக்சுவலி பே. கரெக்ட், ஏ கரெக்ட். அண்ட் ஆர் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் மெஷர் பிட்வீன் த டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட். இது ஆக்சுவலாக உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். பட் நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, போத் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் ஆர்2. ஆனா இந்த இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ்ல கூட இந்த இது சொல்ல மாட்டாங்க. டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் நம்ம ஸ்லைட்ஸ்ல ஆட் பண்ணிருந்தோம் அந்த பாயிண்ட், டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு.
யாரும் இதை மெயினா இதை தான் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவல் மீனிங்கே யூட்டிலிட்டி மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் மெயினான பாயிண்ட். இதோட ரீசன் அதுதான்.